நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. கர்த்தரிடத்துல பயபக்தியா இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது அவர் நம்மை தண்டித்து விடுவாரோங்கிற பயம் நமக்குள்ளார வேண்டாம். அதை உறுதிப்படுத்தக்கூடிய பகுதியவே இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி 1 சாமுவேல் 12வது அதிகாரம் வசனம் 20. 1 சாமுவேல் சாப்டர் 12 verse 20. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். இந்த பகுதி நேற்றைக்கு நாம பார்த்த சில காரியத்தோடு தொடர்புடையதாக இருக்கு. நேற்றைய தினத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி சாமுவேல் இடத்துல முறையிடுறத பார்க்கிறோம். அப்படி அவங்க கேட்டுக்கொண்டபடியே தேவனாகிய கர்த்தரும் அவங்களுக்கு சவுல ராஜாவாக ஏற்படுத்துறாரு. அந்தபடியாக இந்த அதிகாரமானது நியாயாதிபதிகள் காலத்திலிருந்து ராஜாக்களின் காலத்துக்கு பிரவேசிக்கிறத காண்பிக்கிறதா இருக்கு. அப்படியாக சாமுவேலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய கடைசி நியாயாதிபதியாக இருக்கிறாரு. இந்த அதிகாரத்திற்கு முன்பாக இருக்கிற அதிகாரத்துடைய நிறைவு பகுதியில கில்கால் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துல சவுல ராஜாவாக ஏற்படுத்தி சமாதான பலிகளை செலுத்தும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களும் சவுலும் சாமுவேல் தீர்க்கதரிசியும் கூடியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதற்கு பிற்பாடு இந்த அதிகாரத்துடைய துவக்கத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி ஜனங்களை நோக்கி, நீங்க கேட்டபடி உங்களுக்குன்னு ஒரு ராஜாவை கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு, இனி அந்த ராஜா உங்களை நடத்துவாரு, நான் முதிர் வயதுள்ளவனான இனி என்னுடைய குமாரர் உங்களோடு இருப்பாங்கன்னு சொல்றாரு. இந்தபடியா அவர் சொல்லும் போது அவர் நியாயாதிபதிங்கிற ஸ்தானத்தை நிறைவு செய்து சவுல் ராஜாவாக மாறி அந்த ஜனங்களை நடத்துகிறவராகவும் விசாரிப்பவராகவும் இருப்பாங்கிறத குறிக்கிறாரு. அப்படியாக சொன்னதோடு இல்லாம இதுவரைக்கும் தான் அவங்களிடத்துல எந்த ஒரு அநியாயத்தின் காரியத்தையும் செய்யலாங்கிறத சாட்சியாக குறிப்பிட சொல்றாரு. அதை இஸ்ரவேல் மக்களும் ஒப்புக்கொள்றாங்க. அதற்கு பிற்பாடு சாமுவேல் அந்த ஜனங்களிடத்துல கர்த்தர் எப்படி அவர்களுடைய முற்பிதாக்களின் காலத்திலிருந்து நடத்தி வந்துட்டு இருக்காரு, ஆனாலும் அவங்க எந்தபடியெல்லாம் தேவனை விட்டு வழி விலகி போனவர்களாக காணப்படுறாங்கிறத குறிப்பாக சொல்றாரு. அதுலயும் முக்கியமா கர்த்தர் எப்படி அவர்களுக்கு ராஜாவாக இருந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்து அவங்கள நடத்தி வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசத்திற்குள்ளார பிரவேசிக்க பண்ணாரு. அது மாத்திரம் இல்லாம அந்த ஜனங்கள் வழி விலகி போய் மீதியானவர்களிடத்துல அடிமைப்பட்டிருந்த போது எருபகாலை கொண்டு மீட்டதையும் அதற்கு பிற்பாடு கர்த்தர் அவர்களுக்கு நியமித்த நியாயாதிபதிகளையும் பற்றி சொல்றாரு. இந்தபடியா பயமில்லாம அவங்களை நடத்தி வந்த ராஜாதி ராஜாவாகிய தேவனை அவங்க நிராகரித்து இந்த பூமிக்குரிய ராஜா தங்களுக்கு வேணும்னு சொல்லி தேவனை துக்கப்படுத்துறாங்க. இப்படியாக வழி விலகிறதும் கலகம் பண்றதும் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுமே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்தபடியா அவங்க நடந்து கொள்வதற்கு தெய்வ பயம் இல்லாம போனதே ஒரு காரணமா இருக்கு. இப்படியாக கர்த்தரை அல்லாம அவங்கள வழிநடத்த பூமிக்குரிய ஒரு ராஜாவை தேடின போது அவங்களுடைய இருதயம் தெய்வ பயம் இல்லாம காணப்படுதுங்கிறத நம்மால உணர்ந்து கொள்ள முடியுது. அதனாலேயே சாமுவேல் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் வர பண்ணுகிறாரு. இந்தபடியான ஒரு காரியத்தை நாம கடந்த நாட்கள்ல யாத்ராகமம் 20வது அதிகாரம் 19வது வசனத்துல பார்த்தோம் இல்லையா? அந்த இடத்துலயும் இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாகவும் மோசே முன்பாகவும் தேவன் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் புகையாகவும் தன்மை வெளிப்படுத்துகிறார் இல்லையா? அப்படி வெளிப்படுத்தும் போது அந்த ஜனங்கள் பயந்து தேவனுடைய வல்லமையை பார்க்கிறாங்க. அதே போன்ற வல்லமைய சாமுவேல் விண்ணப்பம் பண்ணதுனால தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. இதை பார்த்த ஜனங்கள் பயப்படுறாங்க. அப்படியாக பயப்படுகிற ஜனங்களிடத்திலேயே சாமுவேல் நாம பார்த்த பிரதான வசனத்தை சொல்றாரு. பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். அந்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்கள் இந்தபடியான இடிமுழக்கத்துக்கும் மின்னல்களுக்கும் பயப்பட வேணாம், உண்மையாகவே கர்த்தரை பயபக்தியோடு பற்றி கொண்டிருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தா அவருடைய வல்லமை வெளிப்படும் போது அவங்களுக்குள்ளார பயம் தேவையில்லை. தங்களை தேவன் தண்டிச்சிருவாரோ இல்ல தாங்கள் அதமாகிருவாங்களோங்கிறதுனால தானே அந்த இடிமுழக்கத்தையும் மின்னலையும் பார்த்து அந்த ஜனங்கள் பயப்படுறாங்க. ஆனா தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை விட்டு பின்வாங்காம அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது இந்த பயமே அவங்களுக்கு தேவையில்லை.
அதற்காகவே சாம்வேல் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். அப்போ அநேக முறை நீங்க வழி விலகி போனாலும் பரவாயில்ல, நீங்க வேற ராஜாவை கேட்டாலும் பரவாயில்ல, இதை எல்லாமே தேவன் ஏற்றுக்கொண்டாரு. ஆனா இதற்கு பிற்பாடாவது உங்களுடைய முழு இருதயத்தோடு தேவனை பற்றி கொள்ளுங்க, அவரை சேவியுங்கன்னு சாம்வேல் தீர்க்கதரிசி அவங்களுக்கு தெளிவா சொல்றாரு. இந்தபடி கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்கள் எத்தனை காரியங்கள் செய்தாலும் அவங்கள நீடிய பொறுமையோடு கையாளுகிறாரு. அவரை சேவிக்கிற ஜனமானது அவர் அன்பை உணர்ந்து கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் சேவிக்கிறதே அவசியமா இருக்குங்கிறத இந்த பகுதி தெளிவுபடுத்துது. இதிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனிடத்துல என்றென்றைக்கும் உறுதியா இருக்கிறது இல்ல எல்லா இடத்துலயும் முன்னோக்கி செல்றது இல்ல. சில நேரங்கள்ல முன்னும் பின்னுமாக அழைக்கழிக்கப்படுறோம். சில நேரங்கள்ல தேவனுடைய வார்த்தைகளை விட்டு வழி விலகி போறோம். தேவனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோம். இந்தப்படியெல்லாம் இருக்கும்போது நம்முடைய சூழ்நிலைகள் உபத்திரத்துக்கு எதுவாக நடத்தப்படும் போது கர்த்தர் நம்மை தண்டிக்கிறாரோன்னு சொல்லி பயப்படாம நம்மை அவரிடத்துல ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடும் அவரை பற்றி கொள்ளும் போது அவர் நம்மை மறுபடியுமாக ஏற்று நடத்துபவராக இருப்பாரு. அந்தப்படியான தெய்வ பயத்தோடு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் பேர்ல பற்றுதலா இருக்கணும். அதை விட்டுட்டு நமக்கு பிரச்சனை வரும்போது மாத்திரம் நாம வழி விலகி போயிட்டோம், நம்மை தேவன் தண்டிச்சிருவார்னு சொல்லி பயப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்தப்படியான பயம் நம்ம இடத்துல காணப்படுவதை விட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையா இருக்கணுங்கிற பயம் மாத்திரமே நமக்குள்ள இருக்கணும். அப்படியான பயபக்தியே தேவன் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறாரு. இதை நாம அறிந்து கொண்டு நம்முடைய மீறுதல் நிமித்தம் தேவன் நம்மை தண்டிச்சிருவாரோன்னு பயப்படாம அவரை முழு இருதயத்தோடு பற்றி கொள்ள ஆவலா இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த நீர் காண்பிக்கிற வழியில் நடக்கும் போது நாங்க எதை குறித்தும் பயப்பட வேணாங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக தேவரீர் எங்களுக்கு சிற்றையை அனுமதிக்கும் போதும் வல்லமையை வெளிப்படுத்தும் போதும் நாங்க பயந்து விலகாம எங்களை மறுபடியுமாக உம்மிடத்துல ஒப்பு கொடுத்த கீழ்ப்படிந்தவர்கள் ஆகணுங்கிறத புரிந்து கொள்ளணும் தகப்பனே. ஆம் ராஜா, அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தரலி உம்முடைய வழிகள்ல நிலைநிற்க பண்ணுங்கப்பா. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.